தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முக்கிய செய்தி: கீழடி அகழாய்வை அங்கீகரிக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து மதுரையில் திமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லுங்க? மதுரை விருகனூர் சந்திப்பில் திமுக மாணவர் அணி சார்பில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மாணவர் அணி தொண்டர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஒற்றை கோரிக்கையை மையப்படுத்தி தான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கீழடி அகழாய்வை ஒன்றிய அரசு அங்கீகரிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை மையப்படுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மாணவர் அணி மாநில செயலாளர் ராஜீவ்காந்தி தலைமையில் நடைபெறுகிறது. சிறப்பு விருந்தினராக மாநில திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா பங்கேற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அது மட்டும் மாணவரணி நிர்வாகிகள் என தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவரணி தொண்டர்கள் என தற்போது இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது ஆர்ப்பாட்ட கோஷங்கள் எழுப்பப்பட்ட பின்பு திருச்சி சிவா அவர்கள் தன்னுடைய கண்டன உரையை தொடங்கி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஒன்றிய அரசு என்பது இந்த கீழடி அகழாய்வை 2014ஆம் ஆண்டு தொடங்கியது. முதலாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் தொல்லியல் ஆய்வாளராக இருந்து இந்த ஆய்வை தொடங்கினார். கீழடி பகுதியில் 2014 முதல் 17 வரைக்கும் 3 கட்டங்களாக ஒன்றிய அரசு அகழாய்வை நடத்தியது. அதில் முதல் 2 கட்ட அகழாய்வு என்பது அமர்நாத் ராமகிருஷ்ணன் தொல்லியல் ஆய்வாளராக இருந்து அந்த அகழாய்வை மேற்கொண்டார். அதற்கடுத்ததாக அந்த இடத்திற்கு ஸ்ரீராம் என்கிற தொல்லியல் ஆய்வாளர் மாற்றப்பட்டு 3ஆம் கட்ட அகழாய்வை ஸ்ரீராம் மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக இங்கு ஒன்றும் இல்லை, அகழாய்வு செய்வதற்கு எந்த ஒரு பொருட்களும் கிடைக்கவில்லை, அதற்கான வாய்ப்புகள் இல்லை என அவர்கள் ஒன்றிய அரசு அகழாய்வை முடித்துக் கொண்டு சென்று விட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசின் அனுமதி பெற்று தமிழக அரசு அகழாய்வை தொடங்கியது. 4ஆம் கட்ட அகழாய்வை தொடங்கி தற்போது வரைக்கும் இந்த நடப்பு ஆண்டு வரைக்கும் 7 அகழாய்வுகளை முடித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு 3 அகழாய்வு, தமிழக அரசு 7 அகழாய்வு என 10 அகழாய்வுகள் 10 கட்டங்களாக அந்த அகழாய்வுகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. கீழடி, சிவகங்கை மாவட்டம் கீழடி, கொந்தகை, அகரம், அது மட்டுமல்லாமல் உள்ள பல்வேறு பகுதிகளிலே இந்த அகழாய்வு தொடங்கி இருக்கிறது. இந்த அகழாய்விலே கிடைத்திருக்கக்கூடிய பொருட்கள் காலங்களை பொறுத்தளவிற்கு ஒரு 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் கீழடியில் நகர நாகரிகம் இருந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த அகழாய்வு என்பது முதல் கட்டமாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் செய்த அகழாய்வின் தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த அகழாய்விலே என்ன தகவல்கள் கிடைத்திருக்கிறது, அந்த அகழாய்வினுடைய வடிவங்கள் என்ன என்று தெரிந்தால்தான் அடுத்த கட்டத்தை ஆய்வை தொடர்புபடுத்தி ஒரு நகர நாகரிகம் எப்படி இருந்தது என்பதை அறிக்கையாக வெளியிட முடியும். ஆனால் ஒன்றிய அரசு தொடர்ந்து அதை செய்ய மறுப்பதாக இவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அமர்நாத் ராமகிருஷ்ணன் தனது அறிக்கையை தொல்லியல் துறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் அதில் பல திருத்தங்கள் தேவை என கேட்டிருக்கிறார்கள். அவர் தேவையானவை எல்லா தரவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் இன்று வரைக்கும் அந்த அறிக்கை வெளியிடப்படவில்லை. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஆனால் 2014ஆம் ஆண்டு முதல் மேற்கொண்ட அந்த அகழாய்வு என்பது ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அந்த அகழாய்வின் கிடைத்த தகவலை மையப்படுத்தி தான் தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிற அகழாய்வு தகவல்களை ஒன்றுபடுத்தி அதனுடைய வரலாறுகளை எழுத முடியும், அதனுடைய தரவுகளை வெளிக்கொணர முடியும் என்கிற ஒரு கோரிக்கை தான் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கீழடி அகழாய்வு ஒன்றிய அரசு அந்த முடிவுகளை வெளியிட வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் அனைவரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெறுகிறது. அந்த வகையில் தான் விருகனூர் சுற்றுச்சாலையில தற்போது திமுகவின் சார்பிலே இந்த போராட்டம் நடைபெறுகிறது. திமுக மாணவர் அணி சார்பிலே விருகனூர் சாலை சந்திப்பிலே தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று இருக்கிறது. ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இருந்து இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் இந்த போராட்டம் களத்தின் பற்றியில் 2 பக்கங்களும் பிளக்ஸ் போர்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கீழடியின் வரலாறுகள் தாங்கிய அந்த பிளக்ஸ் போர்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கிடைத்த அந்த பொருட்களின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு தகவல்கள் இந்த கீழடி அந்த போராட்டத்தின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சற்று முன்னதாக தொடங்கிய போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது திருச்சி சிவா கண்டன உரையாற்றி வருகிறார். மதுரையில் திமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.